ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செட் தோசையும் வடைக்கறியும். இது நான் ஹோம் ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஆற்றுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதுக்கு நான் கடலைப்பருப்பு 1 கப் எடுத்துட்டுருக்கேன். அது கூட 3 வரமிளகா, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்திட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கோங்க. சேர்த்து நல்லா கொரப்பாக கெட்டியாக அரைச்சிக்கணும். இங்கே பாருங்கள், என் கையில் எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள். விண்டா இப்படி வரணும். இதை குட்டி குட்டியாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசாக ஃப்ரை பண்ணிங்கன்னா உள்ளே சாஃப்டாகவும் வெளியே கிறிஸ்பியாகவும் இருக்கும். இது குட்டி குட்டியாக போட்டுட்டேங்கன்னா உள்ளேயும் நம்மளுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். இது கலர் மாறாமல் இந்த அளவுக்கு நம்ம பொரிச்சு எடுத்துட்டுலாம். எடுத்து தனியாக வச்சுருங்கோ. இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இது பண்ணிங்கன்னா தான் கிறிஸ்பியாக ஆகும். எடுத்து தனியாக வச்சுட்டு ஒரு கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுண்டு ஒரு பட்டை 2 கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு. இதுக்கு நான் அரைக்கிறதுக்கு அரை மூடி தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை சேர்த்து நான் அதையும் அரைச்சிட்டேன். இப்போ இது கூட நம்ம ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்தின்னு இருக்கேன். கண்டிப்பாக இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை தாராளமாக போடலாம். அதுதான் வாசனையே. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அது கூட 1 தக்காளி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, வரமிளகா பொடி, தனியா பொடி எல்லாமே 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது வதக்கி கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதில் நம்ம பாருங்கள், நல்லா சுருளை வதக்கியாச்சு. வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சதை விட்டுறலாம். இப்போ தான் முக்கியமான இது, அரைச்சதை நீங்கள் விட்ட உடனே நல்லா கடாய்க்கு நம்ம தண்ணி விட்டுன்றணும். ஏன்னா நம்ம வடையை ஆட் பண்ணும்போது இதில் இருக்கிற எல்லா தண்ணியும் அதை உறிஞ்சி எடுத்துன்றும். சுத்தமாக நம்மளுக்கு அந்த குருமாவோட அந்த தண்ணி கிடைக்கவே கிடைக்காது. அதனால் நான் வாசி பாத்திரத்து அளவுக்கு நான் தண்ணியை விட்டுட்டு அது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இந்த வடை ஆட் பண்ணிக்கலாம். அது கூட நல்லா ஆட் பண்ணி ஒரு 2 செகண்ட் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு அந்த வடை லைட்டாக சாஃப்டாக இருக்கணும். சாஃப்டாகி அது கூட நல்லா மர்ஜ் ஆகிருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை அது கூட சேர்த்து ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு இறக்கினீங்கன்னா ஹோம் ஸ்டைல் வடைக்கறி ரெடி. கண்டிப்பாக ஆற்றுல செட் தோசையோடு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுபோல் நிறையா ரெசிபிக்கு தலைக்கு பிரமாதமாக ஃபாலோ பண்ணுங்கள்.